ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:3-5-6. மனிதனுக்கு கடவுள் அருள் இருக்கும் ஆசீர்வாதங்கள் ஏராளம். அவற்றை பட்டியலிட்டால் எண்ணி முடியாதவைகள் உண்டு. மனித பார்வையில் இம்மைக்கேற்ற ஆசீர்வாதங்கள் தான் அதிகம். ஆனால் இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கடவுள் மனுக்குலத்துக்கு அருளியிருக்கிறார். அவற்றில் முக்கியமானதும் மகுடமானதுமாய் விளங்கும் ஆசீர்வாதம் என்னவெனில், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகம் மூலம் மனுக்குலத்துக்கு கிடைக்கப்பெற்ற மீட்பு. இந்த மீட்பு என்னும் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இலவசமாய் பெற்றிருப்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என குறிப்பிடுகின்றார். இந்த ஆசீர்வாதம் மனித திட்டங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகவேதான் அதை உன்னதத்தின் ஆசீர்வாதமாய் பதிவிடுகிறார் பவுல். அவை நேரடியாக நமக்கு தரப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனுமக்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு பங்காளியாயிருக்கிற நாம் அதற்கு பாத்திரவான்களாய் திகழ்வது அவசியம். பரிசுத்தமாய் இயேசுவில் கொண்டுள்ள விசுவாசத்தை இறுக பிடித்து கொண்டு சாட்சியுள்ள ஜீவியத்தை வெளிப்படுத்துவோம். எண்ணில்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.